எல்லார்ட்டையும் இப்படி ஒரு ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த என்எஸ்எஸ் கேம்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரத்தனமான வாழ்ந்து விட இயல்பான வாழ்க்கைக்கு மாறக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு எங்கே இந்த இயல்பான வாழ்க்கை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி கிராமங்களில் தான் இருக்கும். ஸோ நான் என்னுடைய சக மாணவியரோட என்எஸ்எஸ் கேம்ப் போனது, அங்கே நாங்கள் செஞ்ச அந்த பணிகள் இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ நல்ல அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிது, எவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா இது ஏன் இந்த விஷயங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம இப்படி ஸ்கூலில் ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்திருப்போம். ஸ்கூலை விட்டு தாண்டி காலேஜ்குள்ளே வரும்போது அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம வெளியே இந்த லெவல்லையே நம்ம பொதுமக்களோட கலந்து பொதுமக்களோட பழகி அவங்களுடைய தேவை என்ன, நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய சுற்றுப்புறங்களை எப்படி வச்சுக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. பல விஷயங்கள், நிறைய முகாமெல்லாம் நடத்துவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒன்று பண்ணுறது, எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துறது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் கற்றுப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த என்எஸ்எஸ் கேம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களுடைய தனித்திறமை, அந்த ஆளுமை திறமை அப்படிங்கிறது வெளியில் வரக்கூடிய ஒரு இடமா, ஒரு களமா இது பார்க்கப்படுது. எல்லா கல்லூரியிலையும் இந்த என்எஸ்எஸ் வைக்கிறதுடைய மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களுடையும் இருக்கக்கூடிய தனித்திறமை அதை வெளியில் கொண்டு வரும். ஏன்னா காலையிலேருந்து களப்பணி செய்யும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் களப்பணி செய்யும். அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஸோ இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும்போது, தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நீங்கள் இந்த முகாமிட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அது என்றைக்கும் பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வெளி உலகத்தோட நம்ம மக்களோட பழக்கம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் வெளியில் சுத்தம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அங்கே அந்த மக்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன தேவை, என்ன இது, நம்மளுடைய சுற்றுப்புறங்களை எப்படி வச்சுக்கணும், இந்த நில அமைப்பு எப்படி, இந்த நில அமைப்புக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், புவிசார்ந்த ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை தான் இது. ரைட். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில். இங்கிருந்து வெளியில் போகும்போது நிறைய மரங்களை நம்பி இந்த சூழ்நிலையை, இந்த வெப்பமான ஒரு சூழ்நிலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள விதைக்கப்படும். இந்த மாதிரி பல விதைகளை விதைக்கக்கூடிய இடமாக, ஒரு களமாக பார்க்கக்கூடிய ஒரு முகமாக தான் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் நடத்தப்படுது. அதனால தான் பல்கலைக்கழகத்திலேயே இது ஒரு ஒரு இதாக வச்சுருக்காங்க, ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும்.